என் பொண்ணு அடுத்த செகண்ட் அத கழட்டி அவ மூஞ்சில வீசிட்டு வந்திருப்பா. ஒன்ன மாதிரி இப்படி ஏதோ மெடல் வாங்கின மாதிரி வெளியில போட்டுக்கிட்டு சுத்த மாட்டா. நான் வெளியே போட்டுட்டு சுத்துறதே இத பாக்கும் போதெல்லாம் நீங்களும் உங்க பையனும் கதறணும்னு தானே. என்ன பாக்குற? எல்லாத்துக்கும் தன்மானம் சுயமரியாதைன்னு பேசுவல்ல, இதுல மட்டும் ஏன் நீ எதையும் பார்க்கல? கோடீஸ்வர வாழ்க்கை அத கோட்டை விட்டுட கூடாதுன்னு தானே அப்படி ஒரு நினைப்புல இங்க வந்து நீ உட்கார்ந்திருக்க. நீ இங்க வந்து உட்கார்ந்ததாலதான் கோவில் நிர்வாகத்தோட பொறுப்பை விட்டுட்டு நாங்க அவமானப்பட்டு நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ராஜி, இங்க பாரு, கலையரசி பண்ண தப்ப மூடி மறைச்சிட்டு இப்படி சின்ன புள்ளத்தனமா அன்பு மேல குத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இது தேவையில்லாத பேச்சு. அப்படிலாம் பேசாத. தாத்தா, குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். அத்தையோட வாதத்துல நியாயமே இல்ல. ஆனா அவங்களோட ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அத்தை, இப்ப என்ன? என்னாலதான் கோயில் நிர்வாக குழு தலைவர் பதவி போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அதானே? சரி, இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன்.